கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு சுகஸ்தானத்துல வந்து உச்சமடைகிறார். அது கம்ஃபர்டாகவும் லக்ஸரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது வந்து பார்த்தோம்னா சனியுடைய வீடு. இப்போ சனியுடைய வீடு அப்படின்னாவே ரொம்பவும் ஒரு முரண்பாடும் ஒரு தோல்வியும் ஒரு அவமானமும் வேறு வழி இல்லாமல் குழந்தைக்கு ஒரு அப்பா வேண்டும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அதே சனிதான் இங்க 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால ஒரு ரேங்க் கார்டில் போடுறதுக்காகவாவது ஒரு விசிட்டிங் கார்டில் போடுறதுக்காகவாவது ஒரு ஆம்பளை வேணும் அப்படிங்கிற அளவில் தான் நிறைய இடங்கள்ல துளாராசி பெண்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பீரியட்ல இவங்களுக்கு அந்த ஃபேண்டசி, ஒரு லவ், ஒரு மயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுகிறது. அதன் பின் இவர்களுக்கு கொஞ்சம் கரடுமுரடாகத்தான் வாழ்க்கை செல்லுகிறது. இவர்களுக்கு ரொம்பவும் ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடிய சனி உச்சங்கிறதுனால ஒரு கடினமான உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இவர்களுக்கு 12ஆம் வீட்டுல வந்து உச்சம். அப்ப இவர்களுடைய 12ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு ஆகிறது. அப்ப கடனை கொடுக்கிறது. எந்த ஒரு பாக்கியமாக இருந்தாலும் ஒரு கடன், ஒரு இஎம்ஐ, அது ஒரு சின்ன காரா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு அபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, இவங்களாதான் ஸ்டெப் எடுத்து இவங்களாதான் கடனை ஏற்படுத்தி கொண்டு இவர்களாகத்தான் அந்த இஎம்ஐயை வைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை வாங்க முடியும்.